இன்னைக்கு எங்க வீட்டுல பாஸ்தா செய்ய போறோம். மேக்ரோனி பாஸ்தா. இத பாருங்க, மேக்ரோனி பாஸ்தா. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். ஒரே பாருங்க. இது தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு கட் பண்ணி சின்ன சின்னதா, அப்புறம் பீஸ்தாக்கு போற மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மிளகுத்தூள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொத்த வைக்க போறாங்க. தண்ணி வைக்கிறோம், அது தேவையான தண்ணி. ரெண்டு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான உப்பு. அதுக்கு உப்பு போட்டாதான் கொஞ்சம் உப்பு இறங்கும். கொஞ்சம் உப்பு போடுங்க. தண்ணி நல்லா காஞ்ச பிறகு போடணும். சுடு தண்ணி காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்கன்னா அதை ஒட்டாது. அதுக்கப்புறம் பாஸ்தா போடும். பாஸ்தாவை போடும். இதெல்லாம் போயிடுங்க. பாஸ்தாவை கொடுத்து இந்த பாஸ்தா தாங்க செய்யுது. மேக்ரோனி கலக்கி விடுங்க, அடி பிடிக்காம. நல்லா கொதிக்குதுங்க. கொழுந்த பிறகு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். 5 நிமிஷம் இருக்கணும். அப்படியே கலந்து விட்டுன்னு இருந்தீங்கன்னா ஒட்டாம வரும் பாஸ்தா. நம்ம கடையில வாங்கி கொடுக்குறத வீட்லயே செய்து கொடுத்தா பசங்க நல்லா டேஸ்டா சாப்பிடுவாங்க. பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லா வெந்துடும் பாஸ்தா. இதாங்க நல்ல ஸ்டேஜ். இது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரா வெந்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்றோம், இதை எடுத்து வெள்ளை எடுத்துல வெடி கட்டிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி வெடி கட்டிட்டேன். கையில சுட போது பார்த்து செய்யணும். தண்ணியில அலசிக்க, பச்சை தண்ணியில அலசி சேசா அலசினா போதும். அவ்வளவுதான். கடாய் வச்சுங்க. காஞ்சிச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி தேவையான வெங்காயம் 2 வெங்காயம் மீடியமான சைஸ் 2 வெங்காயம். ஊற்றி காஞ்ச பிறகு வெங்காயம் போட்டாச்சுங்க. இதை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லேசா வதனா போதும், ரொம்ப வதக்காதுங்க. லேசா வதக்கும். இந்த அந்த இது நம்ம பல்ல செய்ய வரணும், நல்லா இருக்கும். வெங்காயம் ஊற்றுறது அது சேர்த்து சாப்பிட்றப்போ சூப்பரா இருக்கும். பாதி வேக்காடு வாங்கினாங்க. இது உள்ள அடுத்தது பூண்டு போடணும். பூண்டு நல்லா ஒரு 6 பல்லு பூண்டுங்க. பூண்டு பூண்டு வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிங்க. அடுத்தது தக்காளி
சின்ன தக்காளி தாத்தா அதையும் கொஞ்சம் வழி இப்போ கொஞ்சம் தக்காளி வதங்கணும். அதுல உப்பு போட்டாங்க, இதுல கொஞ்சம் உப்பு போட்டுங்க, அவ்வளவுதான். அடுத்தது உப்பு போடாதுங்க, ஏன்னா மேக்ரோலே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகா, ஒரு மிளகா போட்டுக்க. இந்த உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள், ஏன்னா மிளகுத்தூள் போட போறோம், அதனால இதை வச்சு இது கொஞ்சம் கொஞ்சம் வாசனை போற வரைக்கும் வறுத்துக்கணும். லேசா அந்த மிளகா நடி போகணும். இப்போ பாஸ்தாவை போடணும், பாஸ்தாவை போடணும். சரி கட்டி வச்சு கலர் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா ஒன்று போல அதில் சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இறக்குறப்ப மிளகுத்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு நம்ம பாஸ்டாக்கு போடுறோம் இல்லைங்களா, பீஸா, அந்த மசாலா கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனையா இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமா காரம், மிளகா பொடி காரம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் போடுவாங்க. இது பீஸாக்கு போற மசாலா கொஞ்சம் போடுங்க, வாசனையா இருக்கும், சாப்பிட்றதுக்கு மனமா. இறக்கும் போது போடலாம். இது கொஞ்சம் வதங்கணும், தண்ணி இருந்ததுன்னா அது கொஞ்சம் இழுத்துக்கும். பாருங்க, சூப்பரான பாஸ்தா ரெடி. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி சாய்ச்சி சோயா சாஸ் எல்லாம் ஊத்த வேணாங்க, இதுவே போதும். நம்ம வீட்டுல இருக்கிற பொருளே நம்ம சேர்ந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக குழந்தைங்க சாப்பிடும். அப்புறம் இந்த பீஸா மசாலா வாசனைக்காக சும்மா நல்லா அருமையான ரெடி ஆயிடுச்சு. அருமையான பாஸ்தா ரெடி. அவ்வளவுதான். வேகதான் கொஞ்சம் வைக்கணும், நீங்க நல்லா கொஞ்சம் வேகணும். பாஸ்தா நல்லா தண்ணியில போட்டு சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க, நல்லா அப்படியே மலர்ந்துடும். அப்ப எடுத்து வெடி கட்டி. நீங்க எதுவுமே கடையில இருந்து தக்காளி சாஸ், சோயா சாஸ் எதுவும் வாங்க வேண்டாம். நம்ம வீட்டுல வச்ச பொருளை நம்ம சேர்ந்துக்கிறோம். கொத்தமல்லி கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒண்டி போடுங்க மேல வாசனைக்கா. போதும், ரெடி. தட்டுல வச்சு பரிமாறலாம். வாங்க பார்க்கலாம். சுவையான பாஸ்தா ரெடிங்க. சுவையா இருக்கும். இந்த கலர் பார்த்தாவே சாப்பிடலாமான்னு இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, பட்டனை தட்டவும்.